தொடங்கியது T20 உலகக்கோப்பை தொடர். முதல் போட்டியிலேயே 400 ரன்கள் USA அணிக்கு எதிராக இந்திய அணி செய்த உலக சாதனை ரன் குவிப்பு. ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களும் பேரதிர்ச்சி. அதாவது T20 உலகக்கோப்பை தொடர் இப்போது தொடங்கிவிட்டது. இந்த தொடரில் மொத்தம் 20 அணிகள் பங்கேற்றிருக்கிறது. இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த முறைதான் அதிக அணிகள் இந்த T20 உலகக்கோப்பையில் பங்கேற்றிருக்கிறது. அந்த வரிசையில் இந்த T20 உலகக்கோப்பை தொடரில் A பிரிவு, B பிரிவு, C பிரிவு, D பிரிவு என்று 4 பிரிவுகளாக அணிகள் பிரிந்திருக்கிறது. இதில் A பிரிவில் இந்திய அணி, நமீபியா அணி, நெதர்லாந்து அணி, பாகிஸ்தான் அணி, USA அணி என அதாவது அமெரிக்க அணி என்று 5 அணிகள் பங்கு பெற்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து B பிரிவில் ஆஸ்திரேலியா அணி, அயர்லாந்து அணி, ஓமன் அணி, ஸ்ரீலங்கா அணி, ஜிம்பாப்வே அணி என இந்த 5 அணிகள் பங்கேற்றிருக்கிறது. பின்னர் C பிரிவில் இங்கிலாந்து அணி, இத்தாலி அணி, நேபாள் அணி, ஸ்காட்லாந்து அணி, வெஸ்ட் இண்டீஸ் அணி போன்ற அணிகள் பங்கேற்றிருக்கிறது. கடைசியாக D பிரிவில் ஆப்கானிஸ்தான் அணி, கனடா அணி, நியூசிலாந்து அணி, சவுத் ஆப்பிரிக்கா அணி, ஐக்கிய அரபு அணி என இத்தகைய அணிகள் பங்கு பெற்றிருக்கிறது. ஆகவே இந்த முறை இந்த T20 உலகக்கோப்பை தொடர் என்பது மிகப்பெரிய தொடராக நடக்க இருக்கிறது. அதுவும் இந்த உலகக்கோப்பை தொடர் என்பது இந்தியாவில் வைத்தும் இலங்கையில் வைத்தும் நடைபெறுகிறது. அதாவது 2 நாடுகளில் இந்த தொடர் நடைபெறுகிறது. இதன் காரணமாக இந்த தொடரில் இந்தியா, இலங்கை போன்ற அணிகளுக்கு கூடுதல் அட்வான்டேஜ் இருக்கிறது. இந்த அட்வான்டேஜை ஸ்ரீலங்கா அணி பயன்படுத்தி கொள்ளுமோ கொள்ளாதோ, கண்டிப்பாக இந்திய அணி இந்த சொந்த மைதானம் என்ற அட்வான்டேஜை சூப்பராக பயன்படுத்தி கொள்ளும். அதற்கு சாம்பிள் தான் இப்போது நடந்து முடிந்த இந்த முதல் T20 மேட்ச். ஆமாங்க, இந்த முதல் போட்டியில் A பிரிவில் இருக்கும் இந்திய அணியும் அமெரிக்க அணியும் மோதியது. இந்த போட்டி மீதான பரபரப்பு என்பது இரு நாட்டு ரசிகர்கள் மத்தியிலும் அதிகமாகவே இருந்தது. அதற்கு காரணம், இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுவிடும் என்று அனைவருக்குமே தெரியும். ஆனால் எவ்வளவு பெரிய வெற்றியாக இருக்கும் என்பதுதான் இந்திய ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருந்தது. அதே சமயம் அமெரிக்க ரசிகர்களை பொறுத்தவரையில் இந்த போட்டியில் அதிர்ஷ்டவசமாக நம்முடைய அணி இந்திய அணியை வீழ்த்திவிடாதா என்ற எதிர்பார்ப்பும் அமெரிக்க ரசிகர்கள் மத்தியில் இருந்தது. அத்தகைய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தொடங்கிய இந்த போட்டியில் டாஸை வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கியது. அப்படி களமிறங்கிய இந்திய அணியில் இந்த முறை ஓப்பனிங்கில் அபிஷேக் சர்மாவும் சஞ்சு சாம்சனும் களமிறங்கியிருந்தார்கள். அப்படி களமிறங்கிய இந்த இருவரும் களமிறங்கியதிலிருந்தே அதிரடியான ஆட்டத்தை தொடங்க, ஆனால் வழக்கம் போல சஞ்சு சாம்சன் மட்டும் இந்த போட்டியிலும் சொற்ப ரன்களில் இவரது விக்கெட்டை இழந்தார். ஆனால் அபிஷேக் சர்மாவோ இவர் மட்டும் தனியாக அதிரடியில் மிரட்டி வந்தார். மேலும் சஞ்சு சாம்சன் அவுட் ஆனதுக்கு பிறகு சஞ்சு சாம்சனை தொடர்ந்து அபிஷேக் சர்மாவோடு ஜோடி போட்டார் இசான் கிசான். இவருடைய என்ட்ரிக்கு பிறகு ஆட்டத்தின் போக்கு என்பது மொத்தமாக தலைகீழாக மாறியது. ஏனென்றால் இசான் கிசானை பொறுத்தவரையில் இப்போது பேய் ஃபார்மில் பேட்டிங் செய்து வருகிறார். இதற்கு முன்பு நடைபெற்ற நியூசிலாந்துக்கு எதிரான தொடரில் இந்த மனுஷன் ருத்ர தாண்டவமே ஆடியிருந்தாப்புல. ஆக அதே போல ஒரு ஆட்டத்தை இந்த போட்டியிலும் இவர் ஆட, இதனால் கத்துக்குட்டி அணியான அமெரிக்க அணியின் பவுலர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போய் நின்றனர். பின்னர் ஒரு கட்டத்தில் அதிரடியாக விளையாடி வந்த அபிஷேக் சர்மா 62 ரன்கள் எடுத்திருந்த போது இவரது விக்கெட்டை இழக்க, அதற்கு பிறகு சூரியகுமார் யாதவ் களமிறங்கினார். அப்படி களமிறங்கிய இவர் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து 4 சிக்சர்களை இடைவெளியே விடாமல் விளாச, இதனால் இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு இன்னும் அதிகரித்தது. கிட்டத்தட்ட சூரியகுமார் அடித்த இந்த அதிரடியை பார்க்கும்போது இவரே அசால்ட்டாக இந்த போட்டியில் சதத்தை எடுத்து விடுவார் என்றுதான் தோன்றியது. அந்தளவுக்கு இவர் களத்தில் இறங்கி இவர் எதிர்கொண்ட முதல் 4 பந்துகளிலுமே தொடர்ச்சியாக 4 சிக்சர்களை அடித்திருந்தார் சூரியகுமார் யாதவ். ஆனாலும் எதிர்பாராத விதமாக 5வது பந்திலும் இவர் சிக்சர் அடிக்க வேண்டும் என்று இவரது விக்கெட்டை இழந்தார். அதன் பிறகு ரிங்கு சிங் களமிறங்கினார். அந்த சமயத்தில் ரிங்கு சிங்கும் அதிரடியில் காட்டுன்னு காட்ட, இதனால் அமெரிக்க அணியின் பவுலர்களுக்கு கத்தி போய் வாழு வந்த கதையாட்டம். ஒருவர் அவுட் ஆகிவிட்டார் என்று சந்தோஷப்படுவதா, அல்லது இவர் அவுட் ஆகாமல் இருந்தால் இதற்கு பின்னால் வரும் பேட்ஸ்மேன் இதைவிட அதிரடியாக விளையாடினால் சிக்கலாகிவிடும், ஆகவே இந்த பேட்ஸ்மேன் விக்கெட்டை இழக்காமல் இருந்தாலும் சரிதான் என்று யோசிப்பதா என்று 2 மனநிலையில் அமெரிக்க அணியினர் தள்ளப்பட்டனர். அந்தளவுக்கு
இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் ஒவ்வொருவரும் அதிரடியில் மிரட்டி எடுத்தனர். இந்த உலகக்கோப்பை தொடருக்கு முன்பாக சமீபத்தில் நடைபெற்ற நியூசிலாந்துக்கு எதிரான தொடரிலேயே இந்திய அணி அந்த காட்டியது. அதுவும் ஒரு போட்டியில் 271 ரன்கள் வரை இந்திய அணி அசால்ட்டாக எடுத்திருந்தது. அந்தளவுக்கு பலம் வாய்ந்த நியூசிலாந்து அணிக்கு அந்த நிலைமை என்றால் இந்த கத்துக்குட்டி அணியான அமெரிக்க அணியை இந்திய அணி எந்த அடி அடிக்கும் என்பதற்கு இந்த ஒரு போட்டியே உதாரணம். அந்தளவுக்கு அதிரடியாக விளையாடி வந்த இந்திய அணியில் ஒரு கட்டத்தில் சூப்பராக விளையாடி கொண்டிருந்த இசான் கிசான் இந்த முறையும் சதத்தை எடுத்து 102 ரன்களில் விக்கெட்டை இழக்க இவருக்கு பிறகு ஹார்திக் பாண்டியா களமிறங்கினார். அப்படி களமிறங்கிய இவர் இசான் கிசானை காட்டிலும் 2 மடங்கு அதிரடியை வெளிக்காட்டினார். இதன் காரணமாக அமெரிக்க அணியினர் என்ன செய்வதென்று தெரியாமல் பந்தை அடிக்கடி நடுவர்களிடம் காட்டி பந்தை மாற்றி கொடுக்க முடியுமா என்று கேட்டு வந்தனர். ஆனால் நடுவர்களோ பந்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, நன்றாகத்தான் இருக்கிறது என்று கூறி பந்தை நன்றாக ஆராய்ந்து பார்த்துவிட்டு மீண்டும் அமெரிக்க பவுலர்களிடமே கொடுத்துவிட்டனர். அந்தளவுக்கு அமெரிக்க அணி பவுலர்கள் இந்த போட்டியில் நடுங்கிவிட்டனர் என்றுதான் சொல்ல வேண்டும். அதிலும் இந்த போட்டியில் ஹார்திக் பாண்டியா அதிரடியாக விளையாடி இவரும் 71 ரன்கள் குவிக்க, அதனைத் தொடர்ந்து ரிங்கு சிங்கும் கொடூரமான அதிரடியை காட்டி 59 ரன்கள் வரை குவிக்க, இதனால் 20 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி சரியாக 391 ரன்கள் வரை சென்றுவிட்டது. ஆமாங்க, அந்தளவுக்கு ஒரு உலகமகா சாதனை ரன் குவிப்பை இந்த போட்டியில் செய்திருந்தது இந்திய அணி. கிட்டத்தட்ட 400 ரன்களை நெருங்கிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அதிலும் இந்த போட்டியில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், கடைசி நேரத்தில் ரிங்கு சிங் ஒரு சமயத்தில் விக்கெட்டை இழக்க, அந்த சமயத்தில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய பவுலிங் ஆல்ரவுண்டரான அக்சர் பட்டேல் இவரும் வெறும் 7 பந்தில் 32 ரன்கள் வரை குவித்து விட்டார். அப்படியென்றால் இதில் எத்தனை சிக்ஸர் பவுண்டரிகள் அடித்திருப்பார் என்று நீங்களே யூகித்து கொள்ளுங்கள். அந்தளவுக்கு இவரும் ஒரு பந்தை கூட தடுப்பாட்டம் ஆடாமல் எதிர்கொள்ளும் அனைத்து பந்துகளையும் சிக்ஸரை நோக்கிய பறக்கவிட்டார். இதன் காரணமாகத்தான் இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 391 ரன்கள் வரை குவித்திருந்தது. பின்னர் இவ்வளவு பெரிய இமாலய இலக்கை நோக்கி களமிறங்கிய அமெரிக்க அணியை பொறுத்தவரையில் ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாட நினைத்து தொடர்ச்சியாக அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்து வந்தது அமெரிக்க அணியின் பேட்ஸ்மேன்கள். அதிலும் இந்த போட்டியில் பும்ரா இடம்பெற்றிருந்தாலும் கூட பும்ரா பந்து வீசவே கிடையாது. இதுபோன்ற கத்துக்குட்டி அணிக்கு எதிராக மற்ற பவுலர்களை பந்து வீச வைத்தார் இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ். பும்ரா என்னதான் அணியில் இருந்தாலும் கூட இந்த போட்டியில் பந்து வீசுவதிலிருந்து பும்ராவுக்கு ஓய்வை கொடுத்திருந்தார் சூரியகுமார் யாதவ். அந்தளவுக்கு இந்த அமெரிக்க அணியை ஒரு எதிரணியாக கூட இந்திய அணி மதிக்கவே இல்லை என்பதை இதன் மூலம் எளிதாகவே புரிந்து கொள்ள முடிந்தது. மேலும் இது ஒரு சாதாரண வார்ம் அப் மேட்சாகத்தான் நடைபெற்றது. இப்படிப்பட்ட வார்ம் அப் மேட்சிலேயே நிதானமாக விளையாடி ஓரளவுக்கு ரன்களை குவித்திருக்கலாம். ஆனால் அமெரிக்க அணி தேவையில்லாமல் பேட்டிங்கில் அவசரப்பட்டு இந்த போட்டியில் மொத்தமாக சொதப்பியிருந்தது. பின்னர் ஒரு கட்டத்தில் இந்த அமெரிக்க அணி வெறும் 83 ரன்களில் ஆல் அவுட் ஆகி மிகப்பெரிய படுதோல்வியை சந்தித்தது. இதனால் இந்த போட்டியில் இந்திய அணி 308 ரன்கள் வித்தியாசத்தில் 308 ரன்கள் வித்தியாசத்தில் மிக பிரமாண்டமான வெற்றியை குவித்திருந்தது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இப்படி ஒரு இளம் அதிரடிப்படை கொண்ட இந்திய அணி இதே போல் இந்த உலகக்கோப்பை தொடரில் மற்ற அணிகளையும் வென்று உலகக்கோப்பையை எளிதாக கைப்பற்றுமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.